வாசகர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நூலகன். இந்த வீடியோவில் இப்போ நடந்துகிட்ருக்க சென்னை புத்தக கண்காட்சி 2024 நான் என்ன மாதிரியான புத்தகங்கள்லாம் வாங்கலாம் அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 15 புத்தகங்கள் இருக்குது. இந்த 15 புத்தகங்களுமே திருச்சி கண்காட்சியில் எனக்கு கிடைக்காத புத்தகங்கள். அதனால தான் சென்னை புத்தக கண்காட்சியில் வாங்கலாம். சரி, அதை ஒரு பதிவாக அவங்கக்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும். இன்னொன்று, நான் என்ன மாதிரியான புத்தகங்கள் படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் எனக்கு எதாவது சஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த புத்தகத்தோட பெயரை கண்டிப்பாக நான் அந்த புத்தகத்தையும் வாங்கி படித்து உங்களுக்காக வீடியோவாக போடுறேன். புத்தகங்களை படிக்கிறது ஒரு பழக்கம் அப்படின்னாலும் புத்தகங்களை வாங்கி சேகரிக்கிறதும் இன்னொரு பழக்கம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கீவேர்டை சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போகிறேன். முதலாவதாக 2023 சாகித்ய அகாடமி விருது பெற்ற தேவி பாரதி அவர்கள் எழுதிய நிலவழிப்படுவோம் அப்படிங்கிற இந்த நாவல் தான். இந்த நாவல் வாங்குறதுக்கு காரணம் இந்த நாவல் விருது பெற்றிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும். அடுத்ததாக அதே தேவி பாரதி அவர்கள் எழுதின நிழலின் தனிமை அப்படிங்கிற இந்த புத்தகம் வாங்குற ரீசன் என்ன அப்படின்னா, ரீசெண்டாக ஒரு சேனலில் தேவி பாரதி அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அந்த சேனல் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுத்திருந்தாங்க. அவருடைய சிந்தனைகளும் அவர் வாழ்க்கையையும் எழுத்தையும் அணுகிற அந்த அணுகுமுறையுமே ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு. அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அவருடைய எழுத்துலகத்துக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 2 புத்தகங்களும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக சிக்மண்ட் ஃப்ராய்டோட உளவியல் கோட்பாடு ஒரு அறிமுகம் அப்படிங்கிற இந்த புத்தகம். பொதுவாக மனிதனோட உளவியல்லாம் என்ன அப்படிங்கிறத சிக்மண்ட் ஃப்ராய்டு ரொம்ப ஈஸியாக எளிமையாக சொல்லக்கூடிய ஒரு ஆள். அதற்காக இந்த புத்தகத்தை செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக ரா மன்னர் மன்னன் அவர்கள் எழுதிய விளம்பர வேட்டை அப்படிங்கிற இந்த புத்தகம். நம்ம இப்போ இருக்க காலகட்டத்தில் விளம்பரங்கள் மூலமாக நம்ம நிறையா பணங்களை செலவு பண்ணுறோம். அந்த விளம்பரத்தோட மோகத்தினால் நம்ம குருட்டுத்தனமாக கண்மூடித்தனமாக ஏமாந்து போகிறோம். இதோட விழிப்புணர்வுக்காக தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரா மன்னர் மன்னன் அவருடைய ஆய்வுகளும் ஆராய்ச்சிகளும் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் இந்த புத்தகம் கண்டிப்பாக படித்து பார்க்கணும், ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசை. அதனால் இந்த புத்தகத்தை செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக ஒரு 5 புத்தகம். இந்த 5 புத்தகத்தையுமே எழுதினவர் ஒரே ஆத்தர் தான், நக்கீரன் அவர்கள். இவர் தொடர்ந்து சூழல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அரசியல் மூலமாகவும் இலக்கியம் சார்ந்து நாவல்கள் மூலமாகவும் இவர் வெளியே கொண்டு வந்துட்டுருக்காரு. அதில் முக்கியமான நாவல் தான் காடோடி. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்க கூட காடோடி வாசித்து பாருங்கள் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் இந்த காடோடி, அப்புறம் நீரெழுத்து சங்க காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் படிநிலைகள்லாம் இருக்குல்ல, எப்படி எங்கேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சு இது எப்படி கம்மியாகி இப்போ எந்த நிலமையில் இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு புத்தகம். அதுக்கப்புறமா பால் அரசியல், அப்புறமா பாட்டில் நீர், அப்புறம் நீரோடைய ஒரு அரசியல். ஸோ இதெல்லாமே படித்து பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். சரி, வாங்கி படிச்சிடலாம் அப்படின்னு இந்த 5 புத்தகத்தை செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக மார்க்ஸ் அவர்கள் எழுதிய ஆரியக்கூத்து அப்படிங்கிற ஒரு புத்தகமும் தலித் அரசியல் அப்படிங்கிற இந்த புத்தகம் தான். இந்த 2 புத்தகத்தையும் வாங்குறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, மார்க்ஸ் அவர்கள் தான். 2021 புத்தக கண்காட்சியில் மார்க்ஸை நேரில் சந்தித்தேன். அதில் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க, மார்க்ஸோட புத்தகங்கள் தொடர்ந்து வாசிக்க ஆரம்பிங்க, நிறைய அரசியல் புரிதல் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இப்போது நான் அரசியல் புரிதல் கொஞ்சம் ஏற்படுத்திக்கணுன்றதுக்காக இந்த 2 புத்தகத்தில் தொடங்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் படிப்படியாக மார்க்ஸை பற்றியும் SV ராஜதுரை அவர்களை பற்றியும் கண்டிப்பாக படிக்கணும்னு ஆசை இருக்குது. அதனால் இந்த 2 புத்தகங்களை இப்போதைக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக எழுத்தாளராக இருப்பது எப்படி அப்படிங்கிற இந்த புத்தகம். ரீசெண்டாக ஜெயமோகன் அவர்கள் எழுதிய எழுதும் கலை அப்படிங்கிற ஒரு புக்கை வாசித்து பார்த்தேன். அதில் சிறுகதை எப்படி எழுதணும், நாவல் எப்படி எழுதணும், ஒரு ஸ்டார்டிங்க்கான ஒரு பிகினர்ஸ்க்கான ஒரு புக்காக இருந்தது. பட் இந்த புத்தகத்தை பற்றி தெரிஞ்சுக்கும் போது ஒரு எழுத்தாளனாக நம்ம எப்படி தயார்படுத்திக்கணும், நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய அணுகுமுறை, ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குற பார்வை, நம்ம எங்கேருந்து தொடங்கணும் அப்படிங்கிற ஒட்டுமொத்த விஷயமும் இதில் இருக்குது. தனித்துவமாகவும் இதில் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் இந்த புத்தகத்தை வாசித்து பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு தோணுது, அதை எழுதிட்டோம் அப்படின்னா அது காலத்துக்கும் நிற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அடுத்ததாக எதிர் வெளியீடு இப்போ புதுசாக வெளியிட போகிற 2 புத்தகம். பாதரசம் எனும் நஞ்சு, மக்கள் மயமாகும் கல்வி அப்படிங்கிற இந்த 2 புத்தகம். பாதரசம் எனும் நஞ்சு அப்படிங்கிற புத்தகம் எதை பற்றினா, கொடைக்கானலில் ஒரு ஃபேக்ட்ரி இருந்திருக்கு. அந்த ஃபேக்ட்ரி மூலமாக அங்கே உள்ள ஒரு சின்ன அழிவு ஏற்பட்டிருக்கு. இது நம்ம நியூஸில் படித்தது கிடையாது, இல்லை யாராவது சொல்லி நம்ம கேள்விப்பட்டது கிடையாது. ஆனால் இது புத்தகமாக வெளியே வரும்போது அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. எனக்கு இருக்குது பர்சனலாக. ஏன்னா கொஞ்சம் தூரம் தான் என் ஊர்லேருந்து கொடைக்கானல். அப்படி என்ன அங்கே நடந்துச்சு, என்ன ஃபேக்ட்ரி, இந்த பாதரசத்துக்கும் அந்த ஃபேக்ட்ரிக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுவும் எதிர் வெளியிடுறாங்கன்றப்ப இந்த புத்தகத்துக்கு மேலே எனக்கு ஆர்வம் வந்துச்சு. அடுத்ததாக மக்கள் மயமாகும் கல்வி இப்போ என்ன சூழ்நிலை இருக்குது, கல்வியை வச்சு என்னென்ன அரசியல் நடந்துகிட்ருக்கு, வரப்போகிற ஜெனரேஷன்ஸ்க்கு கரெக்டான ஒரு கல்வியை எப்படி கொண்டு போய் சேர்க்குறது அப்படிங்கிற ஒரு யோசனைலாம் நமக்கு இருக்கும், ஒரு பயமும் இருக்கும். ஸோ அதை பற்றின கட்டுரைகள் தான் இந்த புத்தகம்னு நினைக்கிறேன். அதனால் இந்த புத்தகத்தை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். மொத்தமாக இதுதான் நான் வாங்க போகிற புத்தகங்கள். வழக்கமாக நான் வாங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடுவேன்.
அந்த வீடியோ நிறைய பேருக்கு பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இதே மாதிரி என்னென்ன புத்தகங்கள்லாம் வாங்க போகிறீங்க அப்படிங்கிற லிஸ்ட் இருக்கும்ல, இல்லை லிஸ்ட் எடுக்கணும்னா அந்த லிஸ்ட்டு எடுத்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு நீங்கள் ஏதாவது புத்தகங்கள் சஜஸ்ட் பண்ணணும், அரசியல் ரீதியாகவும் சரி, இல்லை வரலாறு புத்தகங்களாக இருக்கட்டும், இல்லை நாவலாக இருக்கட்டும், எந்த புத்தகமாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை வாங்கி படித்து வீடியோவும் போடுறேன். நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து புத்தகங்களை பற்றி, எழுத்தாளர்களை பற்றி, சிறுகதைகள் பற்றிலாம் கண்டிப்பாக உரையாட போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நூலகனுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.